ஓம் சிவாய. வணக்கங்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்ணில் இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறது விஷ்ணுபதி புண்ணியகாலம். பொருளாதாரத்தில் எனக்கு பணமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடை செய்யும்போது பெரிய பொருள் வரவும் நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் முயற்சித்து பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி 4லேருந்து ஸ்டார்ட். ஸோ 4, 5, 6 போது வேலை விஷயங்கள், வீடு மனை சம்மந்தமான விஷயங்கள், அற்புதமான விஷயங்களுமே கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் ராகுல போகும்போது மட்டும், அதாவது உதாரணமாக சொல்ல போனால் ஒரு செவ்வாய்க்கிழமைகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அப்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2ஆம் அதிபதியான சூரியன் நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது குடும்பத்துக்கு தேவையான வருமானம். ஆனால் கேதுன்னு ஒரு விஷயமும் அங்கே இருக்குது, புதனுங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக ஒரு மன உளைச்சலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதனும் 2லேயே இருக்கும்போது கொஞ்சம் வருமானம் வர்ற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கடன்கள் நிறைய ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 3ல் வந்து சுக்கிரன் வந்து நீச்சமாக இருக்குது. 4ஆம் அதிபதி மூலம் வீடு மனை விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் ஒரு மன உளைச்சலையோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுத்துரும். அதனால் வந்து நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. பெண்கள் விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க ரொம்ப ரொம்ப. அதுவும் சுக்கிரன் வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படும். சில நேரங்களில் என்ன ஆகும்னா, நடக்காத ஒரு விஷயத்தை நடந்துருச்சு, இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எதுக்காக நம்ம வருத்தப்படுறோங்கிறத வந்து யோசிச்சு பாருங்கள். முடிஞ்சுன்னா ஒரு பேப்பரில் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பைத்தியார்த்தமாக தெரியும், அடுத்த நாள் படித்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் அது மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது தாயாருக்கும் நிறைய மனக்கசப்புகள், மனசில் வந்து நிறைய ரணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 12 இருக்கும். குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணமான விஷயங்கள் இருக்கும். அதுவும் ராகுவோடு இருக்கும்போது கலைஞர்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து மன உளைச்சல், குழந்தைகளால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், வாக்குவாதங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து கணவன் மனைவிக்கும் குழந்தைகளால் வந்து ஒரு வாக்குவாதம் வரும். ஸோ அதனால் வந்து நம்ம எதுக்காக சண்டை போடுறோன்றதை வந்து முதல்ல புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நம்ம வந்து மேக்ஸிமம் விஷயத்தை முடிச்சுக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள், 100 ரூபாய்க்கு பேராத விஷயத்துக்கு போய்ட்டு அரை மணி நேரம் சண்டை போடுறது, 200 ரூபாய்க்கு பேராத விஷயத்துக்கு போய்ட்டு சண்டை போடுறது வந்து அவாய்ட் பண்ணிங்க. ஒரு ரேட் வச்சுக்கோங்க. ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே தான் சண்டை போட்டோங்கிற ரேட் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சண்டைகளை தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு உச்சமாக அங்கே இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருந்தாலும் உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது குரு வந்து 6ஆம் அதிபதியாக இருந்து ராசியிலே இருக்கும்போது சனியோடு இருக்கும்போது வக்கரமான சனினும் போதே நமக்கு வந்து கொஞ்சம் மன உளைச்சல், தொடைப்பகுதியிலையும் சரி அடி வயிறு சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையோ டென்ஷன்ஸையோ கொடுத்துரும். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக சாப்பாடு விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அடி வயிற்றில் வந்து ஒரு கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகி ஐயோ என்ன வந்து புரியலையேங்கிற மாதிரி டென்ஷனை உருவாக்கும். அதனால் கொஞ்சம் கவனம் பண்ணணும். அதே மாதிரி வேலை விஷயம். ஸோ வேலை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. 7, 8ஆம் அதிபதியான சனி. ஸோ 7 மற்றும் 8ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது மனைவியோட நிறைய பிரயாணங்கள் இந்த மாதிரி விஷயங்களும் இருந்தாலும் சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வந்து அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ட்ராவல் அப்போல்லாம் வந்து கொஞ்சம் வந்து பொறுமையை கையாளுறது, அவசரப்பட்டு வெளியூர் வெளிநாடு போகும்போது அவசரப்பட்டு வாயோட்டெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எமோஷனில் நம்ம ரூல்ஸ் பேசிடுவோம், அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும் அந்த எங்கே ரூல்ஸ் பேசணுமோ அங்கே தான் ரூல்ஸ் பேசணும். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தந்தையோட ஏதாச்சும் கருத்து பேசுனா அது கொஞ்சம் சால்வ் ஆகிடும். பட் வந்து மனக்காயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும். நிறைய பிரயாணங்கள், வேலை விஷயம், தொழில் ரீதியான விஷயங்களும் சரி, நிறைய பிரயாணங்கள், கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான சில நேரம் அதிகமான ஒரு எமோஷனை கொடுத்துரும் வேலையில். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
லக்ஷ்மி நரசிம்மர் அவரை வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3இல் நீச்சமாக இருக்கும்போது மூத்த சகோதரர் சார்ந்த விஷயங்கள், நண்பர்கள் சம்மந்தமான விஷயம் நிறைய சந்தேகங்கள் வரும். இவன் நல்லவனா கெட்டவனா, எங்கள் அண்ணன் என்ன கெடுக்கிறானா, இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய சந்தேகங்கள் வரும். மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அவ்வளோதான். என்ன பண்ணிட முடியும்? ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார், பிரேம்னு ஒரு டேரக்டர் சொல்லியிருப்பார், எவ்வளோ சார் ஏமாற்றுவான், 500 ஏமாற்றுவான், ஏமாற்றிட்டு போகிறான் சார், போட்டு சார் அடிக்கிற மாதிரி. பார்ப்போம் எவ்வளோ நாள் ஏமாற்ற முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சந்தேகங்கள் வரும். அதை வந்து தெளிவுபடுத்திங்க. தேவையில்லாமல் வருத்தப்படுறதும் ஒரு நியாயம் கிடையாது. 12ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 2இல் இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்துக்காக நிறைய ஸ்ட்ரெயின் எடுக்குது, கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கணும். சில நேரங்களில் பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்குங்க. இதுவரை பார்த்து பொது பலங்கள். இப்போ தசாபக்தி பலங்கள். தசாபதி பலங்கள் கடகலக்கணமாகிறது சூரியன் தசாபதி. சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 2இல் நல்ல ஆட்சியோடு இருக்கும் பொழுது பேசும்போது நல்லா கராராக பேசுவீங்க, ரூல்ஸ் எல்லாம் பேசுவீங்க. வருமானத்துக்கு எந்த குறைவு இருந்தாலும் அதுக்கான செலவுகள் இருக்கும். கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு சின்னதாக கடன் வாங்குகிற சூழ்நிலையும் ஏற்படலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் 2இல் இருக்கும்போது கலகங்கள். யாராச்சும் எவனா கொளுத்தி போட்டுருவோம், அதுக்காக நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வர்றது, பிளாங்க் ஆகுறது. அந்த டைமில் அறிவு வேலை செய்யாது. ஏன்னா வந்து அஸ்தங்கம் ஆகும்போது, கேதுவோடு இருக்கும்போது நமக்கு வந்து எதுவுமே வேலை செய்யாது. அதனால் வந்து என்னை பொறுத்தவரை நல்ல லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கடகலக்கணமாக வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு 4இல் இருக்கும்போது அதுவும் ராகுடைய சாத்திரம் வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் மன உளைச்சலை கொடுத்துரும். அதே மாதிரி கடகலக்கணமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி இருந்தவங்க. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 12இல் இருக்கும். குழந்தைகள் விஷயங்களில் வந்து எமோஷன் ஆவீங்க. இந்த குழந்தை வந்து இந்த மாதிரி பேசிடுச்சு அப்படின்னு. அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களையும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக ஸ்பெண்ட் பண்ணணும். யாராச்சும் வந்து ஆசை வார்த்தை காட்டி இப்படி நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா 1 கோடியில் கொடுத்துட்றேன், இந்த மாதிரிலாம் வந்து ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா வந்து டைம்லி ஏமாத்துறவங்க தான் நிறைய பேர். அவனுக்கு அன்றைக்கி பசிக்கு வந்து நீங்கள் அங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நபர்கிட்டலாம் ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம யார்கிட்ட காசு கொடுக்குறோம், யார்கிட்ட பேசுகிறோங்கிறத வந்து கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணிட்டீங்கனாலே பாதி பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடலாம். கடக லக்னமாக இருந்து ராகு தேசாவது ராகு 8இல் இருக்கார். அதுவும் செவ்வாயோட சாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரயாணங்கள் வந்து தேவையில்லாத மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா 6 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு உச்சமாக இருக்கும் பொழுது உடல் ரீதியான விஷயங்கள், அடி வயிறு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனம். வேலையிலையும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குது. அங்கே போயிட்டு நான் ஈகோவாக நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான்லாம் வந்து பேசாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பிரயாணங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடகலக்கணமாக வந்து சனி தேசாவும். சனி வந்து 7, 8ஆம் 9இல் இருக்கும்பொழுது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமானும். பிரயாணங்கள், தந்தை சார்ந்த உறவுகள்கிட்டலாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப பிடிவாதங்கள். ஏன்னா வந்து அந்த சனி இப்போ வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்கும், ஈகோ இருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். கடகலக்கணமாக வந்து புதன் தேசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 3, 12ஆம் அதிபதி. 3, 12ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 2இல் இருக்கும்போது கலகங்கள். பின்னாடி எவனாச்சும் போட்டு கொடுக்குறான், பொண்ணாடி வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்லாம் வருத்தம் வரும். சில நேரங்களில் வந்து நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னு தெரியாமல் நம்ம பிளாங்க் ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பொறுமையை கையாளுறது. ஏதாவது இடவடமாக இருக்குன்னா நான் நாளைக்கு வந்து பேச சொல்லிட்டு ஓடியாந்துருங்க, அதுதான் பெஸ்ட்டு. கடகலக்கணமாக வந்து கேது தசை. கேது வந்து 2இல் இருக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத சச்சரவுகளை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பேச்சுக்கள் வந்து கொஞ்சம் இடவடமாக ரூல்ஸ் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இடவடமாக பேசிடுவீங்க, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கடகலக்கணமாக இருந்து சுக்கிர தசை. சுக்கிரன் 3இல் வந்து நீச்சமாக இருக்கிறது. கற்பனையில் வந்து நண்பர்கள் இப்படி, மூத்த சகோதரர் இப்படி, எங்கள் அம்மா இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு மண்டையில் போட்டு குழப்பிக்காமல் பொறுமையாக கொஞ்ச நாள் விட்டிங்கன்னா எல்லாமே சரியாயிடும். ஏன்னா வந்து அது நீச்சமான கிரகங்கள் கற்பனையிலே வந்து நடக்காத விஷயத்தை நினச்சி நமக்கு வந்து இது பண்ணணும். அதேமாதிரி வீடு விற்பனை சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவன் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த இறைவன் நம்மளோட ஒன்றணும். அது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பலன்கள், நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் ராசியிலே இருக்கும்போது அது கேது புதன் போல விஷயங்கள்லாம் இருக்கும். பெரிய வருமானங்களை நோக்கி போவீங்க. பட் இருந்தாலும் சில நேரம் பிளாங்க் ஆயிடுவீங்க. ஸோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்கிறேன்னு ஒரு பிளாங்க்னஸ் இருக்கும். பெரிய வருமானங்கள் வர மாதிரி இருந்தாலும் அது டக்குன்னு டைம்லி வரல,
அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். குடும்பத்தில் உள்ளவங்க நம்மளை புரிஞ்சிக்கல அப்படிங்கிற எண்ணங்களையும் கொடுத்துருங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு 2ல் வந்து இப்போ சுக்கிரன் நீச்சமாகும்போது குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் புரிஞ்சிக்கல, என்னுடைய தம்பி புரிஞ்சிக்கல, பக்கத்து வீட்டுக்காரன் புரிஞ்சிக்கல, தொழிலில் வந்து கொஞ்சம் தேவையில்லாத வருமான முறைகள், அதனால் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் வந்து பொறுமையாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா பேசும்போது கொஞ்சம் அநாகரிகமாக பேசிடுவோம். அதனால் வந்து நமக்கு நாளைக்கு வந்து நீ இப்படி பேசிட்டே தான் வரும், அவன் பண்ணதெல்லாம் வரவே வராது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதி, ஸோ 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுத்தோம். சிறப்பான லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாடு பிரயாணங்கள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு 12ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம், நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகிறமான விஷயங்களை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து சனியுடைய சாரத்தில் வக்கரமாக போகும்போது குழந்தைகள் பிடிவாதம், ஸோ நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்கிறது, தேவையில்லாத ஒரு கடனை குழந்தைகளுக்காக வாங்கிட்டு யாருக்காகவோ வாங்கிட்டு ஐயோ குத்துதே குடையுதேன்னு மாட்டிக்கிட்டு முடிக்கிற சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். சத்யராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார், ஆப்புங்கிறது யாரும் யாருக்கும் வைக்கிறதில்ல, அது அங்கங்கே இருக்கும், நம்மளா அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஐயோ குத்துதே குடையுதேன்னு சொல்லிட்டு நம்மளால் ஏற்படுத்திக்கிறது தான். அதனால் ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசித்து பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 11 வெளிநாட்டில் இருக்கணும், நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 8ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது எதிரிகளை நினச்சி நம்ம எமோஷன் ஆகும், ஐயோ இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். அதனால் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துக்கங்க. ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் சின்ன மன உளைச்சல் வரும், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ல் வந்து நீச்சமாக இருக்கும்பொழுது டாக்குமெண்டேஷன், செக்ஸ் இஷ்யூ பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். செக்கை கொடுத்துட்டு ஐயோ என்னடா அது செக்கை கொடுத்துட்டேனே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புலம்பாமல் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். பக்கத்து வீட்டுக்காரிடம் தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத ஒரு வாய் வார்த்தையை விட்டுக்கிட்டு உண்ணாக்கிக்க கூடாது, ஓகேங்களா? ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னங்க, அது மட்டும் இல்லை, இப்போ 11ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு ராசியில் இருந்தும் பெரிய பிளான்லாம் போடுவீங்க, பெரிய பிளானு, பெரிய ஸ்கெட்செல்லாம் போட்டு பெரிய வருமானம், நான் தான் நாளைக்கு அம்பானிங்கிற லெவலெல்லாம் திங்க் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் டைம்லி வந்து அதை வந்து உங்களால் ப்ரொசீட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து சூரியனோட அஸ்தங்கம் ஆகும்போது இந்த வாரம் வந்து கொஞ்சம் பிளாங்க் ஆகிடும், என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்ற ஒரு பிளாங்க்னஸ் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணும்போது ஒரு அற்புதமான பலன்கள், நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்த்து தசாபுத்தி பலன்கள். சூரியன் சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி, சூரியன் வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கடன்கள் வாங்குகிற சூழ்நிலை ஏற்படும். பெரிய வருமானத்திற்கான திட்டங்கள்லாம் போட்டு ஒரு டைம்லி அது நடக்கலைங்கிற வருத்தங்களை கண்டிப்பாக வரும். ஆனால் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக நடந்துருங்க. அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக வந்து சந்திர தசாபுத்திரர்கள். சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முயற்சி, வெற்றி எல்லாமே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தாயார் சம்மந்தமான விஷயங்கள், நிலபுலன்கள், வண்டி சம்மந்தமான விஷயம், கொஞ்சம் மன வருத்தங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்திரர்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 9ஆம் அதிபதி 11ல் இருக்கும். வீடு, சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம், நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. வெளிநாடு சம்மந்தமான உறவுகளையும் பெரிய வருமானங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சிம்ம லக்னமாக இருந்து ராகு தேசாபதி, ராகு வந்து பெரிய லாபங்களை கொடுப்பார். வியாபாரத்தில் வந்து இதுவரை நம்ம வந்து பெருசாக வந்து எய்ம் பண்ண ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகி ஒரு பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி, குரு வந்து 5, 8ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது குழந்தைகளால் நமக்கு வந்து ஒரு மன வருத்தங்களையும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இழுத்துவிடமான விஷயங்கள் இருக்கும், மன வருத்தங்களும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷனாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து தேவையில்லாத மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி, சனி வந்து 6, 7ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. கணவன் மனைவிக்கினுள்ள பிடிவாதத்தை வந்து விட்டுருங்க. நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன், ஈகோ தூக்கி போட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்ந்துப்பேன், ஜாலியாக இருப்போம்னு சொல்லிட்டு ஓடிடணும். அதை விட்டுட்டு வந்து சும்மா ஈகோ, நீ பேசிட்ட, நான் பேசிட்டேன், 5 வருஷம் முன்னாடி எப்படி பேசிட்டேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ இப்படி பேசிட்டேன்னு சொல்லி பேசுறது வந்து அர்த்தமே இல்லை. ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்களே ரொம்ப சிறப்பு. சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தினா புதன் 2, 11ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது
புத்தி கரெக்டாக வேலை செய்யாது. பெரிய வருமானம் பெரிய பிளான்லாம் போயிட்டு ஐயோ டைமில் போகும்போது ஐயோ எதுவுமே வேலை செய்யலைங்க, ஒன்றுமே புரியலைங்க, அங்கே போயிட்டு அவன் எதோ கேட்டால் நான் ஒன்றுமே புரிய மாட்டேன்ற மாதிரி சூழ்நிலை வரும். பட் அடுத்த வாரம் அது சக்ஸஸாக முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னம் வந்து கேது தேசம். கேது வந்து சூரியன் கேது இருக்கும்போது கொஞ்சம் நம்ம எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். புதனும் கூட இருக்கும்போது கரெக்டாக நம்ம வந்து புத்திசாலித்தனமாக நடக்க முடியாமல் கொஞ்சம் கடன்கள் வாங்குகிற சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படலாம். அதனால் வந்து நரசிம்மர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து கேது தேசாபத்தியம். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் கேதுவோடு இருக்கும்போது காளாஸ்திரி இல்லை ஒரு நாக கோயில்கள், ஈஸ்வரன் மற்றும் புற்று கோயில்கள் இருக்கிற வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தேசாபத்தியம். சுக்கிரன் வந்து 2ல் நீச்சமாக இருக்கும்பொழுது சந்தேகங்களால் மற்றவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்ட்டு அந்த கலக்கத்தில் வந்து ஏடாகூடமாக பேசுகிறது, அசிங்கமாக பேசுகிறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான விஷயங்களில் ஃபண்டிங் பண்ணும்போதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதோ கொஞ்சம் மனக்கலக்கங்கள், டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை வந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் 12ல் இருக்கும்போது பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ், கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதன் கேது சூரியன் எல்லாமே ஒன்றா இருக்கும்போது வியாபாரத்துலேயோ தொழிலில் வந்து என்ன பண்ணுறது, என்ன ஒரு டெசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும். கூடவே வந்து உங்களுக்கு ராசியிலே வந்து சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறது, பெண்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. அப்பா இப்படி பண்ணிட்டார், ஏன்னா 9ஆம் அதிபதினும் போது அப்பா வந்துடுவார். ஸோ அப்பா சம்மந்தமான விஷயம், எங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு அப்பா சம்மந்தமான விஷயங்கள், குடும்பத்தில் எவனும் என்னை மதிக்கலைங்கிற புலம்பல்கள் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. பட் இதெல்லாம் வந்து மேட்டர் ஆஃப் ஒரு 10-15 டேஸ் தான். ஸோ ஒரு 10 நாளில் வந்து சரியாயிடும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும்னு வச்சுக்கோமே. அதனால் வந்து இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் வந்து கோச்சாரத்தில் இப்படி வரும்போது இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி, ஸோ 2 மற்றும் 9ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கும்போது மன ரீதியான நிறைய பிரச்சனைகளும் மனக்காயங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3-8ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. ஒரு எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். தொழிலில் வந்து நிறைய கடன் வாங்கிட்டோம், இந்த கடன் நம்ம எப்படி அடைக்கிறதுங்கிற மாதிரி எமோஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். இல்லை போட்டி சம்மந்தமான விஷயம் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக கோபப்படாமல் நம்ம வந்து அதாவது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ராங் டெசிஷன் எடுக்காமல் படபடன்னு எதுவும் பண்ணாமல் யோசித்து பார்த்து யாராச்சும் ஏதாச்சும் மூளை செலவு செஞ்சாலும் நான் நாளைக்கு சொல்கிறேன், நான் நாளானைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணிவிட்டு மேட்ரு ஆற போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு, அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் உச்சமாக இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். சில நேரங்களில் சில பேர் பல சொத்துக்கள் விற்று அதனால் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ எல்லாமே இருக்கும். அது இன்னொன்று, நீங்கள் பெரிய ஒரு சொத்தோ பணமோ இப்போ நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, அது டைம்லி வரலையேங்கிற ஒரு ஏக்கமும் இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாமே நல்லா வந்துடும். அதே மாதிரி தாயார் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி சொத்துக்கள் விற்கும்போது ரொம்ப ரொம்ப உஷாராக வந்து அந்த பேப்பர்ஸ்லாம் வந்து பணம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகும். அதுக்கப்புறம் வந்து 5-6ஆம் அதிபதியான சனி, உங்களுக்கு வந்து 7ல் வந்து சனி வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து சரி, வேலை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். மனைவி வந்து கொஞ்சம் அடமெண்ட்டாக நான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வக்கரமாக இருக்கும்போது ஈகோ நிறைய டச் பண்ணிடும். அதனால் கொஞ்சம் மன உளைச்சல் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதி நம்ம முதலே சொன்ன தந்தை சார்ந்த உறவுகளாகவும் நமக்கு மனக்காயங்களும் டென்ஷனும் வருங்க. ஸோ இதுவரை பார்த்தது புது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது தசாப்தி பலன். ஸோ தசாபதி பலங்களில் கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாப்தி, சூரியன் வந்து 12ஆம் அதிபதியாக வந்து அங்கே ஆட்சியோடு இருக்கும்போது நிறைய செலவுகள் வரும், நிறைய கடன்கள் வாங்குற மாதிரி சூழ்நிலை இருக்கும். கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் டாக்ஸேஷன் சம்மந்தமான விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து கன்னி லக்னம் வந்து சந்திரன் தசாபத்தி வந்துருங்க. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, உங்களுக்கு முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக ஏதாச்சும் சொல்லிட்டாங்க, ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கற்பனையிலே ஒரு மன வருத்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. இல்லை தம்பியால் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஐயோ இவன் அசிங்கமாக திட்டான்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் மனக்கலக்கங்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து ராகு தேசாவில், ராகு 6ல் இருக்கும், சிறப்பான விஷயங்கள், நல்ல லாபங்கள் வரும். அதே நேரத்தில் 8ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கும், வேலை செய்கிற இடங்களும் கோபதாபங்களை கம்மி பண்ணிக்கணும்.
எவனாச்சும் வந்து பேசிட்டான், என்னை அசிங்கமாக திட்டான், எங்கள் அம்மாவை திட்டான், எங்கள் அப்பாவை திட்டான்னு எகிரிக்கிட்டு அடிக்க போயிடக்கூடாது. ஏன்னா எவனோ ஒருத்தன் நம்ம அப்பா அம்மாவை பேசுகிறதுனால நம்ம அப்பா அம்மா கெட்டவங்களாக போகிறது கிடையாது. ஜஸ்ட் லைக் இதை போடாடின்னு விட்டு போயிட்டே இருக்க முன்னாடி அதை வந்து நான் வீரன் சூரன் சொல்லிட்டு அடிக்க போகிறது, ஒரு எமோஷனாக வந்து பேச போகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து கன்னி இலக்கணமாக இருந்து குரு தசாபுத்தி வந்துருங்கள். குரு வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தா வீடு சம்மந்தமான விஷயங்கள், சொத்து சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா வந்து அதனால் ஒரு மன உளைச்சலையோ டென்ஷனையோ கொடுத்துரும். ஏன்னா 4 8 இருக்கும்போது தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி வந்துருங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து பிளாங்க் ஆகிடும். என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம், என்ன பண்ணுறோடே தெரியலையே அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திடும். கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்துருங்கள். சனி வந்து 5 6ஆம் அதிபதி 7ல் வக்கரமாக இருக்கும்பொழுது தேவையில்லாத தர்க்கங்கள், தேவையில்லாத ஈகோ கிளாஷஸ்லாம் வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் வரும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயங்களும் கொஞ்சம் வேகமாக நடக்கலை அப்படிங்கிற ஃபீல் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக இருந்து கேது தேசம், கேது 12ல் இருக்கும்போது கூடவே உங்களுக்கு வந்து சூரியன் புதன்லாம் இருக்கும்போது ஒரு புத்தி தடுமாற்றம் இருக்கும். இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிற எண்ணங்கள். அதனால் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா நைட்லாம் தூங்காமல் உட்காந்துட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு எமோஷன்ஸை கொடுத்துரும். நடப்பது ஆணவ மேலே பாரத்தை போட்டு ஜாலியாக இருக்க வேண்டியதாங்க, என்ன ஆகிடும். அதனால் வந்து ரிலாக்ஸ்டாக இருங்க. அது வந்து ஒரு சின்ன விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீலர் பாஸ்கர் தான் சொன்னார். ஒரு நாளைக்கு 25 லட்ச ரூபா பிரச்சனையை சால்வ் பண்ணோம், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே தூக்கம்லாம் இல்லாமல் இருந்தாங்க. திடீர்னு ஒரு மைண்ட் செட் வந்தது, 25 லட்சம் இல்லை நம்ம கடனை வந்து 50 லட்சம் ஆக்கிரோம்னு சொல்லிட்டு இன்னொருத்தட்ட ரெடி பண்ணிட்டு போடா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டேன் அப்படின்னு. இது அது தப்பான கான்செப்ட் தான். பட் இருந்தாலும் நீங்கள் எப்படி இருந்தாலும் நம்ம அடுத்த மூக்கு போய் தானே ஆகும். அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து ஒரு வழி கிடைக்காம போயிடும். ஸோ கண்டிப்பாக வந்து இறைவன் இருக்க ஒரு பிரார்த்தனை நல்ல விஷயங்களை பண்ணும். கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி வந்தவர்கள். சுக்கிரன் வந்து தந்தை சார்ந்த உறவுகள். ஸோ தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கலக்கங்கள் கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களும் தேவையில்லாத மன பயங்கள், மன காயங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களே வந்து ஒரு மன காயங்களை கொடுத்தோம். என்ன இவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்கன்னு கொடுங்க. ஜஸ்ட் லைக் தட். இது ஒரு 15 நாள் இருக்கும், ஒரு 1 வீக் 10 டேஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். அது தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ரிலாக்ஸாக இருக்கிறது பாருங்கள். ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை, அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ இந்த முறை வந்து டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. யாருக்கெல்லாம்னா எனக்கு பணமே இல்லை, யாருக்கு தான் பணம் வேண்டாம், எல்லாருக்குமே பணம் தேவை இருக்குது. பட் எனக்கு பணம் இல்லை, பணம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், பேங்க் பேலன்ஸே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் போய் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது ஒரு பெரிய காசு வந்து நமக்கு வரதை வந்து தவிர்க்கவே முடியாது. அவ்வளோ அற்புதமான பலன்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நிறைய பேருக்கு தெரியும். கோயில்களில் கூட பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சது, நிறைய கூட்டம் வருது. இது ஒர்க் ஆகலைன்னா சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட வந்து நானும் வழிபாடு பண்ணுறேன். நான் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சு என் பர்சனலாகவும் நல்ல ஒரு வருமானங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிந்த நண்பர்கள், என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லும் போதும் நல்ல வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துச்சுங்க. ஸோ அதனால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றைக்கு வருதுன்னா 17ஆம் தேதி. 17ஆம் தேதி வந்து சாயங்காலம் ஸ்டார்ட் ஆகுது. 18ஆம் தேதி காலையிலையும் பண்ணலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் 17 ஈவினிங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ நீங்கள் ஈவினிங்கே கூட பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த பெருமாளை மனதார வாழ்த்தி, மனசார ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி ஒரு 27 முறை ஒரு 27 பூ கையில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த 27 பூ கையில் வச்சுக்கிட்டு மனதார ஓம் நமோ நாராயணா ஓம்னு அந்த இறைவனை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ மனதார வந்து பிரார்த்தனை பண்ணி அந்த ஒவ்வொரு பூவாக ஒவ்வொரு ரவுண்ட் அடிக்கும்போது வச்சுட்டு வாங்க. அற்புதமான ஒரு விஷயங்க. ஒரு பெரிய மேஜிக் நடக்கும். லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வந்து என்றைக்கு வருதுன்னா 17ஆம் தேதி அன்றைக்கி சாயங்காலம் பண்ணலாம், இல்லைன்னா 18ஆம் தேதி காலையிலையும் பண்ணலாம். அற்புதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெற இது சிறப்பான விஷயமாக அமையுங்க. ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.